காட் பிளெஸ் யூ ஆல். தினம் ஒரு வசனத்தை வந்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வசனத்தை எடுத்திருக்கேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அப்போ தெய்வன் வந்து நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் முன்பாகவே அவருக்கு அனைத்துமே தெரியும். அப்போ ஏன் வேண்டுறோம் அப்படின்னா, தேவனுக்கு நம்மளுடைய காரியங்களே தெரியப்படுத்துகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது அவர் உண்மையாக நமக்கு பலத்தையும் அதுக்கேற்ற ஞானத்தையும் அதுக்கேற்ற அறிவையும் அந்த சோதனையிலேருந்து நம்ம வெளியே வர்றதற்கு ஏற்ற பலத்தை நமக்கு கொடுக்குறவராக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஜெபிக்கிறது கண்டிப்பாக முக்கியம் தான், ஜெபம் பண்ணணும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளின்படி வசனத்தை அறிந்து கொண்டு அதுக்கேற்றாற் போல் நம்ம நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வாசனம் தான் நம்மளை கடைசி நாட்களில் காப்பாற்றுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு 44 மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போட்டிருக்கிறதே. அப்போ தேவனுடைய வார்த்தைகளால் பிழைப்பு நமக்கு உண்டு. அவருடைய வசனம் நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. எத்தனையோ மக்கள் பார்த்திங்கன்னா பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த கவலைப்படும் போது, வருத்தத்தில் இருக்கும்போது, சூசைட் எண்ணத்தோடு இருக்கும்போது, அப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க காணப்படும் போது தேவனுடைய வசனங்கள் அவங்கள நோக்கி பார்க்கிறது. அந்த வசனத்தை அவங்க நோக்கி பார்க்கும்போது அந்த வசனம் அவங்களை வந்து பலப்படுத்துகிறதாய், ரட்சிப்புக்கு ஏற்ற வழி நடத்துகிறதாகவும், அந்த மரணத்திலிருந்து, அந்த கவலையிலேருந்து, அந்த கண்ணீர்லேருந்து, வேதனையிலேருந்து விடுவிக்கிறதாயும் காணப்படுகிறது. நமக்கே எத்தனையோ முறை நம்ம தேவனுடைய வார்த்தை வசனங்களை படிக்கும்போது அது நமக்கு பலன் உண்டாக்குறதாகவும், நமக்கு தைரியத்தை உண்டாக்குறதாகவும், நமக்கு சுகத்தை உண்டாக்குகிறதாகவும் காணப்படுகிறது அல்லவோ. அப்போ தேவனுடைய வசனங்களை வாசிங்க, அதை தியானிங்க, கண்டிப்பாக ஜெபிங்க. தேவன் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவன் நம்மளை அனைவரையும் இயேசு கிறிஸ்து நம்ம 2ஆம் வருகையில் நம்ம அழைத்து கொண்டு போகிறவராகவும் இருக்கிறார். அப்போ தேவனுடைய காரியத்தை நம்ம அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும். அந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்ம விழுந்து விடாதபடிக்கு நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கும்போது, விழித்திருந்து ஜெபிக்கும்போது, இடைவிடாமல் ஜெபிக்கும்போது நம்ம வேண்டிக் கொள்கிறதை தேவன் நமக்கு அருள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் வல்லமையாக கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இப்போ மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அன்றைக்கு பேதுரை கொண்டு பவுல் அப்போஸ்தலரை கொண்டு அதிகமான காரியங்களை அவர் செய்தார். அதே போல் நமக்கும் இன்றைய நாட்களில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிட்ட தெய்வனிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்வர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமீன்.